வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணேன். ஏதோ புது பிரச்சனை வரும் போல. எதுவாக இருந்தாலும் நீ தான் என் கூடவே இருந்து காப்பாற்றணும்ப்பா. யார் நீ? இங்க யார் கண்ணாடியை வச்சது? உன்கிட்ட இருக்க பைபிளை கொஞ்சம் குடுறி. ஃப்ரீயாக இருக்கும்போது நான் படிச்சுட்டு கொடுக்குறேன். மனசே சரியில்லை, அதான் ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கலாம். உன்கிட்ட அவ்வளோ புக் இருக்குல்ல, அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லை டைம் பாஸ்க்காக தான் படிக்கிறியா? நீ ஒரு புக்கை படித்தா அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா நானும் படிக்கிறேன்னு படிக்காத, அந்த புக்கு என்ன சொல்ல தெரிஞ்சுக்கோ. சரிடி, குடிப்பியா இல்லையா? சரி தரேன், இல்லைன்னா என்னை சும்மா விடுவியா? சரிடி, வந்து தங்கு. நான் ஒரு 5 days அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளை தவிர வேறு யாருமே துணை இல்லை. நீங்கள் எல்லாமே நல்லதான் நடக்கும். இந்த பைபிளை வச்சுக்கோ. எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, எல்லா கஷ்டமும் போயிடும். ஒரு புக்கை படித்தா அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா நானும் படிக்கிறேன்னு படிக்காத, அந்த புக்கு என்ன சொல்ல வருது, அதில் என்ன எழுதிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோ. உன்னிடம் உதவிக்கு வருவார்கள். நீ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். செய்ய மறுத்தால் மறுகணமே உனக்கு மரண நிச்சயம். நீ அவர்களை எப்படி பார்ப்பாயோ அதை பொறுத்துதான் அவர்களும் இருப்பார்கள். நீ பேயாக பார்த்தால் பேயாகவும், மனிதராக பார்த்தால் மனிதராகவும். எழுதுக்கோ, எழுதுக்கோ, எழுதுக்கோ.
பேர் பிரியா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேச முடியாது. அப்போல்லாம் எனக்கு தெரியாது. அதை நினச்சி நான் அழகவும் மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா என் கூடவே இருப்பாங்க. வா வா என்னுயிரின் மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வாடா என் மகனின் அன்னையன பதவி கொடு. தாய் பாசம் தாய் பாலும் கொடுக்கவில்லையடா, என் மாறில் நீ தூங்க கிடைக்கவில்லையடா. பிறவி ஏழும் எடுத்தால் கூட பிரியம் இல்லை இனிமேல் வாழ. சித்திரனே செந்தமிழே வார்த்தைகளில் அழைக்க, சூரியனே வெண்ணெளி நீ, நான் தொலைத்த ரத்தினம் நீ. அன்னைக்கு நான் அம்மா கோவிலுக்கு போயிட்டு வரும்போதில் ஒருக்கா அம்மாவை திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போது அம்மா என்னை ஒரு சைடில் நிற்க வச்சுட்டு அவங்க போயிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களா. அப்போ இல்லை ஒரு அண்ணா பைக்கில் வந்து என் செயினை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அப்போ நான் ரோட்லேயே விழுந்துட்டேன். அப்போ கூட அந்த அண்ணா செயினை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு பெரிய கல்லில் இடிச்சு நான் விழுந்துட்டேன். அந்த அண்ணா என் செயினை பிடுங்கிட்டு போயிட்டாரு. என் தலை கழுத்து எல்லாம் ரத்தம். அப்போ அம்மா பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் என்னால் கூப்பிடவும் முடியல, என்னால் நடக்கவும் முடியல. அப்புறம் எல்லாமே எழுந்து பார்க்கும்போது என்னை ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸில் சுற்றி என்னை ஒரு ஓட்டைக்குள்ளே போட்டுட்டாங்க. என் மேலெல்லாம் மண் போட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லுவீங்களா அக்கா ப்ளீஸ்? கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யார் நீ?
நீ ஏன் கை கட்டுப்பட்டுக்கிற? ஆசனால அவர் கொண்ட உயிரை போச்சு. எனக்கு அது அப்ப தெரியலையே, சத்தியமா தெரியலையே. என் கண்ணுக்கு அந்த நகை மட்டும் தானே தெரிஞ்சிச்சு, கொல்ல தெரியலையே. நாயே, அதான் எப்படி உன் கண்ணுக்கு தெரியவ? நகை இருந்தா தானே கண்ணுக்கு தெரியும். மனுஷனுங்கெல்லாம் எங்க உன் கண்ணுக்கு தெரியுவாங்க? உயிரோட நான் இருக்க விரும்ப. நீ எல்லாம் இருக்கவே கூடாது. சாவுடா சாவு. குழந்தை உன்னால செத்தே போச்சேடா. அந்த குழந்தை என்னென்ன சாதிக்கலான்னு இருந்துச்சோ தெரியலையே. நியாயமா ஒரு பச்சை குழந்தைய சாகடிச்சிட்டியடா. நீ பண்ண அதே பாவத்தை நான் வேற எதுக்கு பண்ணணும்? நீ பண்ண பாவத்தை நீயே அனுபவிப்படா. தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர்.